அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் வந்து உங்ககிட்ட பேசுவேன்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை. மனசு பூரா ஒரே வலி மட்டும் இல்லை, தொண்டையிலையும் மூக்குலேயும் வெறும் சளி. சரி வாங்க, நான் எந்த சப்ஜெக்டில் போகிறேன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த யூடியூப் சேனலில் இது என்னோடய 3வது யூடியூப் சேனல்னு நினைக்கிறேன். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், சுமார் 5 மாதத்துக்கு முன்னாடி. என்னையும் ஒரு யூடியூபராக நினச்சி கோடான கோடிகள் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் 77 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி, அதாவது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முதற்கணம் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இந்த 77 சப்ஸ்கிரைபர்ஸு மட்டுமே வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் விதவிதமாக வந்து ட்ரால் வீடியோ, சோஷியல் மெசேஜ் வீடியோ, மூவி ரிவ்யூ அப்படின்னு கண்டதை எடுத்து வீடியோ போட்டாலுமே வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் 1000 வியூஸ் தான் போகுது. இந்த சேனலில் ஏற்கனவே ஒரே ஒரு லாங் வீடியோ தான் போட்டிருக்கேன், அதுக்கும் வந்து வியூஸு போகலைங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸ் வந்து 10,000 வியூஸ் போச்சு. அது 4வதோ 5வது ஷார்ட்ஸோ. சரி ஓகே, நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து 10,000 வியூஸ் 4-5 நாள்லேயே போயிடுச்சு. நம்ம இந்த 5 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 50,000 இல்லைன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நப்பாசையில் நான் வந்து இருந்தேங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் என்னோடய இந்த வளர்ச்சியை கண்டு நிறைய பேர் வந்து சதி செஞ்சுருக்காங்கன்றது தான் வந்து என்னோட ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. 5 மாதமாக நான் வந்து கண்டினியூஸாக சில மாதம் வீடியோ போட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 77 தான். அதுலேயும் பாதி பேர் வந்து ஸ்வைப் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது வந்து வியூவர்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து கண்டென்ட் எழுதி உங்களுக்கு வந்து ட்ரால்ன்ற பேரில் வந்து மொக்க ஜோக்க கொடுத்தாலுமே அதை பார்க்குறதுக்கு நாதி இல்லைன்றதை நினைக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த சதிக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், என்னோடய இந்த சேனலை வந்து உங்களால் முடக்கவே முடியாது. நான் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆக்ரோஷமாக வந்து வீடியோஸ் போட தான் போகிறேன். உங்கள் முன்னாடி ஒரு பெரிய யூடியூபராக வளர்ந்து நான் வந்து நிற்க தான் போகிறேன். அப்புறம் சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணுன்னா என்ன எது வேணாலும் செய்யுங்க. என் சேனலை வந்து சதி செஞ்சு வியூஸ் போகாமல் ஆக்காதீங்க. உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னா நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை த்ரிஷாவோட மூவியில் ஏதாச்சும் இருப்பேன். தேங்க்யூ. டேய் தற்குறி, உன் சேனல் ஓடலன்னா சிஎம் தான் ரீசனா?